ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க தக்காளி சாதம் செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, இலை, முந்திரி பருப்பு, பொடிசாக நறுக்கின 2 தக்காளி, அடுத்து 3 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்திங்களா அடுப்பில் வந்து குக்கரை வச்சுட்டு நெய் ஊற்ற போகிறேன். நெய் ஊற்றினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய், 2 டம்ளர் அரிசி நல்லா எடுத்து கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் சேர்வையெல்லாம் நல்லா சேர்த்துட்டேன். முந்திரி எல்லாம் நல்லா பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி 2 தக்காளியை நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்ச விழுதும் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாத்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூளும் சேர்த்து அரைச்சது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு மிளகாத்தூள், அது பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பொடி, இதை சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கொதி வந்துச்சு. இப்போதைக்கு நம்ம அரிசியை போடலாம். நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் மேலே 2 ஸ்பூன் ஆயில் நெய் ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொரு அடுப்பில் சப்பாத்திக்கு போகிற தோசைக்கல்லை வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த குக்கரை எடுத்து மேலே வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இது பண்ணி வச்சுருக்கு. 20 செகண்ட் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். விசில் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வந்து ஒன்று ஒட்டாமல் அழகாக பொழுன்னு வந்துருக்கு. தம் கட்டின தக்காளி சாதம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி, மாம்பழம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங்.